ஓடு 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 இது எங்க அப்படிங்க பாருங்க. அதான் யாரு நீங்க யாரு? நாங்க வந்து சர்ப்ரைஸ் டெலிவரியில செய்யறோம். அதான் இந்த டெலிவரி என்று சொல்லுங்க. சர்ப்ரைஸ்க்கு கொடுக்க வந்தவர் நாங்க ரெண்டு பேரும் தண்ணி கேன் போட வந்தோம். வந்து இந்த 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 வா ஏறி 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 300 மீட்டர் தூரத்துல வந்து சர்ப்ரைஸ் பண்ற இடம் இருக்கு. போய் பாப்போம் என்ன சம்பவங்கள் நடக்குதுன்னு. இன்னும் ஒரு கேம் ஒன்று இருக்குது. இப்போ நீங்க இதை சரியா எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கோல்டு காயின் ஒன்று கிடைக்கும்னு சொல்லியிருந்தேன். என்ன நினைக்கிறீங்க தமிழ் ப்ரோஸ்? அங்கே எல்லாம் ஒருத்தர் பார்த்து சொல்லி கொடுக்க எல்லாம் அங்கால பக்கம் தெரியும் இல்லைங்க, நீங்க மட்டும் தான் சொல்லணும். என்னன்னு சொல்ற சிட்டியில் நடக்கிற ஃபங்க்ஷனை விட இந்த ஃபங்க்ஷன்கள் சொல்லி வேலை இல்லை. என்ன பேர் அவரு? ஷூரா கன்ஃபார்ம் படையவா தெரியுமா? அப்புறம் அவர் பாவம் தந்தால் பிறகு கஷ்டப்படுவார். சரியா ஏத்துவமா வாங்கணும் முட்டு இல்லாட்டி உங்களுக்கு வேணுமா? தமிழ் ப்ரோஸ் இந்த பிரேம் காவணும் வேற லெவல். நீங்களே கூப்பிடுங்க பாருங்க. வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கு ஒரு வித்தியாசமான வீடியோ என்று சொல்லலாம். இப்போ நாங்கள் புதுக்குடியிருப்பில் நிற்கிறோம். என்னென்னா வந்து ஒரு சர்ப்ரைஸ் டெலிவரி ஒன்று செய்கிறதுக்கு அவசரமாக வந்து நாங்கள் சர்ப்ரைஸ் டெலிவரி செய்கிறதுக்கு இங்கே தமிழ் ப்ரோஸ் க்ளோத்திங்லேருந்து இறங்கியிருக்கிறோம். அதோட சர்ப்ரைஸ் பொருட்களோட உள்ள யார் இருக்கிறேன்னு பார்த்தீங்கள்டா சர்ப்ரைஸ் தமிழ் ப்ரோஸ். போடு போடு. இன்றைக்கு ஆடுற ஆட்டத்தில் தெரிக்கணும். சரியா நல்லா தான் கிடக்கு பார்க்கறதுக்கு. எத்தனை பேருடா போறீங்க? இங்க வா. அவன் ஒருத்தன் கேக் வச்சுக்கிறான், இவன் ஒருத்தன் புக்கே வச்சுக்கிறான். மிக்கி ஒரு டான்ஸ் உண்டு, சாம்பிள் டான்ஸ் ஒன்று போட்டு காட்டணுமா? சப்பாத்து சரி வெறுங்காலோட ஆடு டான்ஸ் ஒன்று போடு மிக்கி. விடு ஓடு 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 விடா ஓடு ஓடு இது எங்க ஓடு ஓடு போடுறா. என்ன சம்பவம்டா மிக்கி இந்த சப்பாத்தை மறந்து விட்டுட்டு வந்துட்டோம். தமிழ் ரோஸ் இறங்கோ இறங்க தமிழ் ரோஸ் இறங்கோ. இப்போ கனக பொருட்களோட வந்து போகிறோம். இதுக்குள்ள ஒரு இடத்துல வந்து சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா கேக்கு வந்து வந்திருக்கு. ஹாப்பி பர்த்டே வைஷ்ணவி. வைஷ்ணவிக்கு வந்து இன்றைக்கு பிறந்த நாள். அவர்களுக்கு அன்பான ஒரு ஆள் வந்து சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்கு வந்தது. அப்போ நாங்களும் எதிர்ச்சியாக நிற்கிற நேரம் தமிழ் ரோஸும் வந்திருந்தவர். அப்போ தமிழ் ரோஸில் சேர்ந்து இன்றைக்கு இந்த சர்ப்ரைஸ் ஒருக்கா செய்வோம் வந்து போகிறோம். போய் என்னெல்லாம் பண்ணெல்லாம் நடக்குதுன்றதை பாருங்க. உனக்கு கண் தெரியுதா? முதல் கண் தெரியுதாடா? கண் தெரியுதான்னு சொல்லுடா. ஓரளவுக்கு ஓகே டன். இன்றைக்கு போய் தெரிக்க போடுறோம். இன்றைக்கு ஆடுற ஆட்டத்துல சும்மா பிரிக்கும். இதுவும் வந்திருக்கு. இதெல்லாம் கொடுக்க சொல்லி யார் சொல்லியிருக்கோம்? யார் கொடுக்குறீங்க? இது வந்து ஒரு காதலன் வந்து விழுத்திடாவே காதலன் வந்து காதலிக்கு கொடுக்க சொல்லி சொல்லியிருந்தவர். அப்ப வந்து யார் மூலியமா கொடுக்குறீங்க? யார் மூலியமாண்டா? யாரு கொடுக்குறீங்க? நாங்க தான் கொடுக்குறோம். அதான் யாரு நீங்க யாரு? நாங்க வந்து சர்ப்ரைஸ் டெலிவரியில செய்யறோம். அதான் இந்த டெலிவரி என்று சொல்லுங்கடா. இவர வந்து என்ன வேற அனிதா சொல்லு. இவரே ஓனர். தெரியும் உரிமையாளர். சொல்லுங்கடா டேய் சொல்லுங்கடா டேய். இருட்ட போது வேற தெரியாது. சர்ப்ரைஸ் டெலிவரி வந்து புதுக்குடியிருப்புல இருக்குது. புதுக்குடியிருப்புல இருந்து 25 மாவட்டத்துல எந்த இடத்துல இருந்தாலும் பரவாயில்ல வந்து செய்து தரலாம், பிரச்சனை இல்லை. வேறு என்ன எங்கிட்ட வந்து கேக் எடுக்கலாம், இந்த மாதிரி பொக்கு இந்த மாதிரி பாக்ஸுகள், மற்றது சாக்லேட் பாக்ஸ் எடுக்கலாம், மற்றது வேறு என்னடா சொல்லு மிஞ்சது. இந்த மாதிரி என்ன கிஃப்ட் இருந்தாலும் அரேஞ்ச் பண்ண சொல்ற கிஃப்ட் வந்து நாங்கள் அரேஞ்ச் பண்ணி தருவோம். ஆடுறதுக்கு யாரும் கிட்டச்சா உடனே தூக்கி போட்டு விட்டுருவோம். தமிழ் ப்ரோஸ் வெளியே வாங்க. இன்றைக்கு உங்களை தான் உள்ள விட போறோம். ஆடுறதுக்கு களத்துல தமிழ் ப்ரோஸ் தான் விட போறோம். ரெஸ்ட் எடுத்து விட்டுருக்கிறார். சரி என்ன மாதிரி இருக்குன்ற அப்படியோ தொடர்ந்து பார்ப்போம். நாங்கள் ஒரு லைவான ஒரு ஃபங்க்ஷனுக்கு இந்த ப்ரோக்ராம் ஒரு நிகழ்வுகள் இன்றைக்கு இருந்துட்டு தான் எப்பவும் பெறும். அதோட அந்த காதலனுக்கு வந்து அந்த காதலிக்கு வந்து தெரியுமா அந்த காதலன் கொடுக்குறாருண்டு. அதோட என்னென்னு சொல்கிறது
ஒரு சர்ப்ரைஸ் டெலிவரின்றே சும்மா இல்லை. ஒரு சர்ப்ரைஸ் டெலிவரியில் நாங்கள் போய்க்க வந்து இப்போ காதல்னு காதலிக்கிறார். இப்போ எதேர்ச்சியாக அவன் பிறந்த நாளுன்றக்கு சர்ப்ரைஸ் டெலிவரியில் ஆர்டர் பண்ணி அனுப்பி விடைக்க இப்போ 2 பேருக்கும் வந்து தெரியும். ஆனால் வீட்டுக்காரருக்கு தெரியாதுன்றக்கு அது பெரிய ஒரு பிரச்சனையாக வந்துடும். அப்படி கணக்கு பிரச்சனைகள் வந்து உள்ளுக்குள்ளே சம்பவங்கள் இருக்குது. சரி, இன்றைக்கு இந்த விஷயத்தில் என்ன சம்பவம்ன்ட்டு அப்படியே தொடர்ந்து போய் பார்ப்போம். பார்த்துட்டு என்ன நடக்குதுன்றதை உங்களுக்கு பகிர்ந்து கொள்ளும். நீங்களும் உங்களுடைய இனிமையான நிகழ்வுகளை பகிர்ந்து கொள்ளலாம். ரைட், வலிக்கிறோமா தமிழ்வாஸ் வந்து சீக்கிட்டியே மாப்பு. அப்படி அசைஞ்சு கொண்டு இருக்கோம்டா. அது டான்ஸ் பண்ணு, போடு போடு. ஆ ஆ ஆ ஆ ஆ இந்த 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 வா வா ஏறி 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 ஏறி. தம்பி இங்க வாடா, இங்க அவரோட ஒரு டான்ஸ் பண்ணி போட்டுட்டு போயிச்சு வா. அங்க போய் நிறைய பாட்டெல்லாம் போடுவாங்க. உங்களோட ஸ்டெப்லாம் இருக்கு. இதோட வந்து உலகத்தரத்துக்கு போகிறோம். மிக்கி மவுஸ் ஹை சாக்ஸ் மிஸ் ஆயிட்டு, சப்பாத்தி மிஸ் ஆயிட்டு. சரி, இது 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 மாடர்ன் மிக்கி சரியா? அங்கே இங்கே பாட்டு கேட்குது. அங்கால தான் கிட்டத்தட்ட ஒரு 200-300 மீட்டர்ல வந்து நடந்துட்டு இருக்கு லைவ் ஃபங்க்ஷன். இந்த தெறிக்க விட போகுது. இதை போட்டிருக்கேன். என்ன செய்யுது? மூச்செல்லாம் நடக்குதா? சரி, போறோங்க. இன்னும் ஒரு 10-15 நிமிஷத்துல உங்களை விடுறோம். சரியா? எல்லாம் வந்து ரெடி ஆகிட்டு இதில் ஒரு 300 மீட்டர் தூரத்தில் வந்து சர்ப்ரைஸ் பண்ணுற இடம் இருக்குது. போய் பார்ப்போம் என்ன சம்பவங்கள் நடக்குதுன்ட்டு. லைவாக ஒரு ப்ரோக்ராமுக்கு போகிறோம். அது எதிர்ச்சியாக இங்கே காய்ச்சட்டியோட நிற்கிறேன்னு எனக்குமே தெரியாது. வந்துட்டோம், சட்டு புட்டாண்டு போய் கொடுக்குறோம், வெளிக்கிறோம். ஓகே ஓகே. அவங்களும் என்ன பொம்மை எடுக்க போகிறாங்க? அவங்கள மிக்கி ரெடி பண்ணியிருக்காங்க போல. ஆனால் மிக்கிண்டே போட்டியா மக்களே இருட்டிட்டு இந்த இருட்டுக்குள்ளேயும் போய் அடிவாடு. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க தமிழ் ப்ரோ? அது காதலிக்கு கொடுக்க போற மாதிரி தான் யோசனை ஆகுறாங்க. காதலி விட்ட தெரியுமோ தெரியாது. என்ன நினைக்கிறீங்க தமிழ் ப்ரோ? அடிக்கிறாங்களோ தெரியாது. அது போறது வந்து தமிழ் ப்ரோஸ் இந்த கார் மிக்கி ஆடுறது வந்து தமிழ் லேவர். கேக் கொண்டு வர்றது சரிட்ட தம்பி, சர்ப்ரைஸ் பண்றது சரி. அட லைட் எல்லாம் போட்டுருக்காங்களே. எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. நான் வீடியோ தண்ணி கேன் தூக்க வந்த ஆளட்ட மாதிரி இந்த பொக்கையை சும்மா மடியில வச்சுக்கிறான். புதுக்குடியிருப்பு போக முடியும். சரி, இது இப்போதைக்கு நாங்கள் வந்து கிட்ட வந்துட்டோம். வளமையாக ஒரு என்னென்னு சொல்கிற சிட்டியில் நடக்கிற ஃபங்க்ஷனை விட இந்த ஃபங்க்ஷனுகள் சொல்லி வேலை இல்லை. ஊரில் நடக்கின்றக்கு வந்து எக்கச்சக்க பேர் நிற்கணும். வரைக்கு வந்து சும்மா பாட்டு அது இது என்று நடக்குது. அதுக்கு இப்போ என்னங்கிற ஃபங்க்ஷன் நடக்கிற ஏண்டா பெரிய பெரிய புக்ஸ்கள் இருக்கிறபடியா வந்து பிடிக்கிற ஆக காணாது. நம்ம சோர்ஸோட வந்தபடியா நிமித்தியாரு தமிழ் ரோஸ் இந்த பிரேம் காவலம்
நாங்க கூட்டி அந்த மிக்கி இந்த ஆட்டத்தை பாருங்க. கட் பண்ணி எடு. நீங்க முன்னுக்கு வா, நடுவில் வா. அவன் வேற லெவலில் விடாம பிடிக்கிறான். 20 21 வெரி குட். கீபர் டேனு உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து கிஃப்ட் ஆஃப் சர்ப்ரைஸ் டெலிவரிலேருந்து புதுக்குடியிலேருந்து வந்திருக்கிறோம். உங்களுக்கு வந்து உங்களுக்கு க்ளோஸ் ஆன ஒரு ஆள் வந்து ஆறாவனாக இருக்கலாம். உங்களுக்கு இவ்வளோ கிஃப்ட்டும் வந்து கொடுக்க சொல்லியிருக்கணும். அதுலேயும் வந்து சின்ன ஒரு கேம் ஒன்று இருக்குது. இப்போ நீங்கள் இதை சரியாக எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கோல்டு கோயின் ஒன்று கிடைக்கும்னு சொல்லியிருந்தேன், வேணும் கொடுக்க சொல்லியிருந்தேன். கொடுத்துருக்கு. நீங்கள் ஆரண்டு கண்டுபிடிச்சு சொன்னீங்கன்னா ஆரண்டு கண்டுபிடிச்சு சொல்லணும். இந்த கேமில் நீங்கள் வின் பண்ணணும். 10 கோயின் எடுக்கணும். இதில் மக்களே அவர் சப்ஸ்கிரைபருக்கு கொடுக்க வந்தவர். நாங்கள் 2 பேரும் இதில் ஒன்று வந்து கோல்டு கோயின்னு சொல்லியிருக்கணும். இதில் நீங்கள் 10 எடுங்க. 10ல் ஏதாவது ஒன்று சரியாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து ஒரு கோல்டு கோயின் கொடுக்க சொல்லியிருக்கணும். இல்லாட்டி அந்த கோயினை நாங்கள் கொண்டு போயிடுவோம். உங்களுக்கு வராதா? எடுங்க ஏதாவது உண்டு. ஓகே, அதை உரிச்சு பாருங்க. உரிப்பராட்டிக்கு அது ஒரிஜினல், உரிப்பட்டுச்சுன்னா அது கோல்டு கோயின். சாக்லேட்டா? இல்லை இல்லை, ஒன்று இதில் ஒரிஜினல் கோல்டு. இதில் அது சாக்லேட். அப்போ ஓகே, அது ஓகே. இன்னொன்று எடுங்க. இல்லையா? அப்போ இதுதான் அந்த ஒரிஜினல் கோல்டு கோயின். இதை நான் எடுக்கிறேன், உங்களுக்கு இல்லையா? ஓகே. இப்போ உங்களுக்கு வந்து இவ்வளோ கிஃப்ட் வந்திருக்கு தானே. இது வந்து உங்களுக்கு யார் செய்திருப்பீன்னு மட்டும் நினைக்கிறீங்க? இப்போ கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்ச நீங்களே. இப்போ தான் இதையும் கண்டுபிடிங்க கஷ்டப்பட்டு. இல்லை யாருன்னு சொல்லாடி, சரியாக சொல்லாடி நாங்கள் முழுக்கலையும் கொண்டு போயிடுவோம். அந்த கோல்டு கோயின் மாதிரி. அதான் பிரச்சனை. யார் தந்த உங்களுக்கு கிஃப்ட் பண்ண சொல்லியிருப்பீனும், யார் இது செய்திருப்பீனும். அங்கே எல்லாம் ஒருத்தர் பார்த்து சொல்லிக் கொடுக்கூடாது. எல்லாம் அங்கால பக்கம் திரும்பி இல்லைங்க. நீங்கள் மட்டும்தான் சொல்லணும். யோசிங்க. இவ்வளோ பேர் வெட்டிங் பண்ணிக்க போகிறவரா? வெட்டிங் பண்ணிக்க போகிறவரா யாரு? பேசி செய்யணுமா இல்லாட்டிக்கு? இல்லை போ எல்லாமே இல்லை. இது வேற ஒரு ஆள் செய்திருக்கு, ஒரு கேர்ள் ஒரு ஆள் செய்திருக்கு. நாங்கள் சரியாக சொல்ல மாட்டோம், நீங்கள் தான் கண்டுபிடிச்சி சொல்லணும். உங்களுக்கு வந்து இந்த கூட வந்திருக்குது, இந்த சாக்லேட் புக்கே ஒன்று வந்திருக்கு. ஹாப்பி பர்த்டே அவர்கிட்ட சார்பா, அவாண்ட சார்பா ஏதோ. ஓகே. மற்றது இந்த கிஃப்ட் ஒன்று வந்திருக்குது. மற்றது இதுக்கு ஒன்று வந்திருக்குது. நீங்கள் அதுக்குள்ளே யாரண்டு கெஸ் பண்ணி சொல்லணும். இப்போ எங்களுக்கு சொல்லாட்டி கஷ்டம். எல்லாத்தையும் திருப்பி எடுத்துகிட்டு போவாங்க. வெளியெல்லாம் வாங்கினா நிற்கங்கட. இந்த மாதிரி ஒரு ஜிமிக்கு ஒன்று தான் வந்திருக்கணும். கட்டாயம் உங்கள்கிட்ட கொடுக்க சொல்லி. யோசிங்க யாரை கொடுத்துருப்பீங்க? இல்லை பரபரப்பான நிகழ்வு. நீ ரெஸ்ட் எடுக்க மட்டும்தான் உங்களுக்கு முக்கியமான. அம்மா அப்பா இருக்கணும், அக்கா தங்கச்சி யாரும் இருக்கா? மிக்கி காணாதே. அம்மா அப்பா செய்திருக்கலாம் தானே. அம்மா அம்மா இல்லை செஞ்சிட்டா? அப்பா அப்பா செஞ்சிருப்பேன். அப்பா செய்யலாம். சரி, ஒரு போய் செய்ய சொல்லி நீங்கள் இதில் மைக்கில் வந்து பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி பேர் அவரு. ஷூரா? கன்ஃபார்ம்? படையவா தெரியுமா? அப்புறம் அவர் பாவம் தந்தால் பிறகு கஷ்டப்படுவார். சரியா? ஸோ இதை நீங்களே ஓப்பன் பண்ணுங்கள் உங்களோட கையால். எனக்கே தெரியாது இதில் முன்பக்கம் உண்டு. இதுதான் முன்பக்கமாக இருக்கும். ஓகே. கணக்கில் வச்சிருக்கேன். ஓகே. இல்லை ஓகே. இது வந்து பிரேமில் அவர் இருந்தால் போல் அவர் என்ன சொல்லக்கூடாது. நீங்கள் ஜோதிச்சு சொல்லணும் யாரண்டு. இதுதான் உங்களுக்கு வந்து பிரேம். வெயிட். கண்டுபிடிச்சிட்டீங்களா? இல்லை இன்னும் யோசிக்க இருக்கா? இல்லை இன்னொரு பெரிய கிஃப்ட் ஒன்று வந்திருக்கு. என்ன செய்வோம்? இதை ஏற்றுவோமா? வாங்கணும்னா மட்டும் இல்லாட்டி உங்களுக்கு வேணுமா? ஓப்பன் பண்ணி பாருங்க. நீங்களே ஓப்பன் பண்ணி பாருங்க. ஆனால் இந்த யாருன்னு சொல்லலையே நீங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு எனக்கு இந்த ஓப்பன் பண்ணி என்ன செய்யறேன்னு பார்ப்போம். நீங்கள் பிடிக்க வேண்டியதெல்லாம் நான் பிடிச்சிட்டு இருக்கேன். என்னவா இருக்கும்? நீங்கள் என்னடா யோசிச்சிட்டீங்களா? எல்லாத்தையும் தந்து போட்டு வாங்கி போட்டு எங்களுக்கே தெரியாது.
காரைக்குள்ள எவ்வளோ நேரம் இருந்த எங்களுக்கே தெரியாது என்ன சம்பவம். பிரேம்ல இருந்தா போல நீ கவர்ன்றீங்க என்ன அவர்தான் கன்ஃபார்ம் பண்ணி சொல்லல. இது நான் நினைக்கிறேன் எக்கச்சக்கமான பட்டியல் போல உள்ள நிறைய பட்டியல் இருக்குது போல. அகம்பளை பிள்ளை தானே கத்திட்டு தான் கட்டாயம். ஒரு கேக் ஒன்று கத்தி இல்லையா என்ன நீங்க கத்தி ஒன்று தாங்களா? ஓகே 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 அவ்வளோதான். என்ன செய்வோம் இதை நீங்கள் எடுக்கிறீங்களா இல்லை நாங்கள் கொண்டு போவா? நீங்கள் எடுக்கிறீங்களா? வேணுமா உங்களுக்கு? இது உங்களுக்கு கொடுக்க வேணாம் மட்டும் சொல்லுங்கள். நீங்கள் பிள்ளையா சொன்னா என்னடா என்னடா கடாக்கு என்னடா கடாக்கு என்ன கடாக்கு அண்ணன் எப்படி நான் கண்டுபிடிச்சல? அக்கா மேக்கப்ல டச் அப் பண்றா. அவர் வந்துட்டு ஈஸியாக இருந்திருக்கு. கூப்பிடுங்க உணவரை. ஆமா லவ்னீங்களா இல்லாட்டிக்கு என்ன அரேஞ்சா? லவ் தான். உங்களோட காதல் தான் உங்களுக்கு கொடுக்க சொல்லியிருந்தேன். எங்கே இப்போ உங்களோட காதல் கூப்பிடல? காலை கூப்பிடுங்க ஒரு நாளை நினைச்சோன்ன வந்து நீ பேரெல்லாம் கூப்பிடணும். காதலை கூப்பிட்டு முன்னே நான் நிப்பாடுறேன். கூப்பிடுங்க கூப்பிடுங்க நீங்களே கூப்பிடுங்க. வாடகை வாப்போம் எத்தனை நேரத்தில் வாடகை வாப்ப கூப்பிடுங்க. வாங்க சரி. சர்ப்ரைஸ் செய்த ஆள் வந்து இவர் தான். பாய் 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 பாய். மிக்கி என்ன மிக்கி நீங்க ஆடுறீங்க இல்ல? அந்த பவுனை கொடுக்காம வந்துட்டாடா. டேய் பவுனை கொடுக்காம வந்துட்டா. அவ இருக்கல தானே அப்ப பிளேயர் கொடுங்க. என்னடா போய் நான் மறந்து போய் பாருங்க. ஞாபகம் படுத்துறீங்க. என்ன ஒரு பவுன் போய் நான் கவனம்டா. இத செய்து போடுங்க. பாய். சாரி. அட ஆறட்டதுல இல்ல மாப்போட அடி ஓட்டு வராரு. எங்க லட்சியம்? டே. நேரா. ரெடி எப்படி படியா? காலம் ப்ரோ. கண் தெரிய போற. கொஞ்சம் தாங்க கிட்ட இருக்கும். திரும்ப கொஞ்சம். சரி. அடிங்க பாருங்க. ஆறு 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 அப்படியா அப்படி போடுவோம். என்னடா சின்ன ஓட்டு அது தெரியுது. நீ ஒன்றும் தெரியாட்டி ஆடி இருக்கணும்டா. இப்போ மிக்கியை வந்து நாங்கள் சேஞ்ச் பண்ணுறோம். சரி இவன் ஆட்டம் சரியில்லைண்டு மிக்கியை வந்து மாற்றுறோம். இவன் தான் ஆட போகிறான். இப்போ எங்க ஆட்டம் பிக் வேணுமா? போடு. மூத்த ஓடுறாங்க.